அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது பல பேரோட வாழ்க்கையில அதிசயத்தை ஏற்படுத்தின ஒரு மந்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த தேவதையோட பெயரை நீங்க சொன்ன அடுத்த நொடியே உங்களுக்கு பணம், அதிர்ஷ்டம், உங்களோட வாழ்க்கையில நீங்க கேட்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். சும்மா சாதாரணமா கூட சொல்லி பாருங்களேன், அதற்கான பலன் கண்டிப்பா இருக்கும். இதோட அனுபவத்துல பல பேருக்கு நல்ல மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்த ஒரு மந்திரத்தை பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது யாரு அப்படிங்கறத முன்னாடியே சொல்லிடுறேன். இவங்க பாத்தீங்கன்னா தாராங்கிற தேவி சார்ந்தவங்களா இருப்பாங்க. பொதுவா நம்மளதுல பாத்தீங்கன்னா எச்சினிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த கர்ண எச்சினி, இந்த மாதிரி நம்மளோட 64 எச்சினிகள் இருக்காங்க. இதே போல பாத்தீங்கன்னா புத்தர் சிலையுமே பாத்தீங்கன்னா நிறைய தாரா இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா கேள்விப்படுறது என்னென்ன, ரெட் தாரா, கிரீன் தாராங்க, 2 தாரா மட்டும் தான் கேள்விப்பட்டிருப்போம். இதுல முதல் இடத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரெட் தாரா எப்பயுமே பாத்தீங்கன்னா இவங்க நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மன அமைதிக்கும் மகிழ்ச்சி கொடுக்கறதா இருப்பாங்க. ஆனா ரெட் தாராவுக்கே ஒருத்தவங்க இருக்கிறாங்க தலைவியா. அதாவது இந்த தாரா நம்மளதுல எப்படி அனைத்து விதமான எச்சினிகளுக்குமே தலைவி, படைத்தளபதி அப்படின்னு நம்ம சொல்லும் போது 7 கன்னிமார்கள் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த 7 கன்னிமார்கள் மாதிரி தான் இந்த தாராவுக்கு ஹெட்டா சொல்றவங்க தான் தாரா தாரணின்னு சொல்லுவோம். இந்த தாரா தாரணிங்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க தான் நம்மளோட மன அமைதியை கொடுக்கறவங்க. இவங்களுக்கான மந்திரம் என்ன தெரியுங்களா, நம்ம எப்பயுமே பயன்படுத்தக்கூடிய ஓம் மந்திரம் தான். ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தியை கொண்ட ஒரு மந்திரம். இந்த தாரா தாரணியை நீங்க வணங்குறதுக்குமே இந்த ஓம் மந்திரத்தை நீங்க பயன்படுத்தினா போதும். அதே போல தாரா தாரணி நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அல்லது எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணும், இதுக்கு எனக்கு என்ன பண்ணும், இல்லை எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, இதுலேருந்து நான் வெளியே வரணும், இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், இதுலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த தாராதாரணியை முழுமையாக மனதில் நினைத்துட்டு அவங்களுடைய பெயரான தாரா தாரணி அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டாவே அந்த கூப்பிட்ட குரலுக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. இவங்களை பாத்தீங்கன்னா நீங்க எப்பொழுதுமே தாராதாரணிய மனதுல நினைச்சுட்டே இருக்கும்போது உங்களோட மனம் அமைதியான நிலைக்கு வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதனாலதான் நம்மளதுல சொல்லக்கூடிய ஓமும் இவங்களுக்கான மந்திரமா கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா ஓம் நம்ம இந்துஸ்ல மட்டும்தான் பயன்படுத்தும் நம்ம நினைப்போம் இல்லைங்களா, அப்படிலாம் கிடையாது. புத்திஸ்ட்லயுமே பாத்தீங்கன்னா இந்த ஓமை தான் பயன்படுத்திருக்காங்க. அதுதான் தாராதாரணியோட மந்திரம். இது எப்படி பிரயோகம் பண்றது நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு நமக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தேவை இருக்கு அப்படின்னா மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. தாராதாரணிய நீங்க பாத்தீங்கன்னா தினமும் காலையில எழுந்த உடனே பாத்தீங்கன்னா கண்களை மூடிக்கிட்டு தாராதாரணியோட உருவத்தை மனதுல நினைச்சுக்கிட்டு எனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்கணும், எனக்கு எல்லாமே வெற்றிகரமானதா இருக்கணும், எனக்கு எந்த தடைகளும் வரக்கூடாது அப்படின்னு அவங்கள நினைச்சுக்கிட்டு தாராதாரணிங்கிற பேரை பாத்தீங்கன்னா நீங்க மனதுக்குள்ள திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே போல தாராதாரணி அப்படின்னு நீங்க சொல்லும் போது சில பேர் பாத்தீங்கன்னா பிரவித்த தாரணி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல பிரவித்த தாரா அப்படின்னுவாங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா தாராதாரணியை குறிப்பிடக்கூடிய ஒன்று தான். இவங்க பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம கேட்கிற விஷயத்தை அடையிறதுக்கான வழிகளை நமக்கு காட்டுவாங்க. அதாவது நீங்க முழுமையா நம்பி எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமா, நான் உன்னதான் முழுமையா சரணாகதி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு நீங்க நம்பி வேண்டுதலா வச்சிங்க அப்படின்னா அவங்க அதற்கான வழிகள் காட்டுவாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா எச்சினி மாதிரி தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இவங்களுக்கும் நமக்கு தேவையானதை அடையிறதுக்கான வழிகளை காட்டக்கூடிய சக்தி இவங்க கிட்ட இருக்கு. அந்த வேஸ் உங்களுக்கு அவங்க காமிச்சிருவாங்க. அந்த வேயை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அவங்களோட பேர் திரும்பவும் சொல்கிறேன், தாராதாரணி. மன ஒரு நிலையோட உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் மட்டும் முழு கவனம் செலுத்தி வேற எந்த டைவர்ஷனும் இல்லாம தாராதாரணிய நீங்க கூப்பிட்டு பாருங்க. கூப்பிட்ட குரலுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். முழு நம்பிக்கையோட கூப்பிட்டு பாருங்க. ஏன்னா நாங்க இப்ப ரீசெண்டா தான் இந்த மாதிரி தாரால என்னென்ன வகைகள் இருக்கு, அவங்க நமக்கு பலன் கொடுப்பாங்களாங்க நாங்க பயிற்சி பண்ணி பார்த்தோம். ரொம்ப பெரிய அளவு மாற்றங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னும் போது கண்டிப்பா கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா நிறைய புத்த பிட்சுக்கள் நம்ம நேபாளத்துக்கு போனாவே போதும், ரொம்ப ரொம்ப லாங்காலாம் போய் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. இல்லை நேபாள் சைடு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே இந்த தாராதாரணி பற்றி நிறைய கேள்விப்படுவீங்க. பிகாஸ் நாங்கள் இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக நேபாள் சைடில் போனப்போ பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா மன அமைதிக்கு எப்பயுமே அவங்க ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறாங்க. அவங்க மன அமைதிக்கு தான் இதை கூப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் நம்ம முதல்ல மன அமைதி இருந்தால் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறாங்க, நமக்கு வேணுங்கிற நமக்கு எல்லாமே கிடைக்குங்கிறாங்க. ஸோ தாராதாரணி முதல்ல மன அமைதிக்கு, செகண்ட் நம்மளோட தடைகளை அழிக்கிறதுக்கு, தேர்டு நமக்கு என்ன வேணுமோ அதை அடையிறதுக்கான வழிகள் காட்டக்கூடியவங்களா இருக்காங்க. அதை மட்டும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இவங்க தாரா தாரணி கரெக்டாக இவங்களை வழிபாடு பண்ணிக்கோங்க. நீங்க கேட்டது கண்டிப்பா உங்களுக்கு அடையிறதுக்கான வழிகள் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வழிகளை சரியா யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.